ராத்திரியில இதெல்லாம் ம். தமிழ் சொல்லி இல்ல மலையாள சொல். அது பறையலாம். மாதிரி அப்ப ஜேர்னல் அளவலாதல் என்பது தூய தமிழ் எழுத்து வடிவம். எழுத்து வடிவத்துல தான் அது இருக்கு வட்டார அளவலாவது. வழக்கு அல்ல. ஆனா நாங்கள் வழக்கொழிஞ்சு போச்சு, நாங்கள் கதைக்கிறது இல்லையா அதை இல்லையோ. நேற்று நான் சொன்னது ஒரு பெரியவர், என்னை விட ஒரு 10 வயது தான் குறைவா இருப்பார், 50 வயதுக்காரர் வைங்களேன். அவருக்கு அது புரியுது. கதைச்சு கொண்டு இருந்தவன் கதையை மாத்திட்டு போயிட்ட போது இதை மனதுல தோன்றிச்சு. நானும் கனாலம் பாவிக்கல, ரெண்டு வாட்டில வந்துட்டுதான் தெரிஞ்ச சொல்லு. இதுல இருக்குது டிக்ஷனரியில அளவலாவது எழுத்து சொல்லு, எழுத்து வடிவம் தான் அளவலாவது, எழுத்து வடிவம். புத்தகங்கள்ல எல்லாம் அதிகமாக எழுத்துவார்கள் இருக்கிறது. அளவலாவி இருக்கிற அளவலாவுகிறார்கள் இருக்கிறார். நல்லது. அதையும் வேறு யாராவது சிந்தனை, எனக்கு நிறைய சிந்தனை கூட நானே காய்ச்சி உங்களிடம் வேறு யாராவது உருட்டலுக்கு உகந்த சிந்தனை இருந்தால் சொல்லுங்க. சமய சிந்தனை எல்லாம் சிறப்பா இருந்து எல்லாருக்கும் பார்த்துகள். ஆனால் இங்க காலங்களில் மைக்கை ஓஃப் பண்ணிட்டு உங்களுக்கு மனதுக்குள்ளால பாடுங்கோ என்று நானும் தான் சேர்ந்து பாடுவோம் என்று முடிப்பவன். ஜெயதேவி அண்ணா சொன்ன மாதிரி அதுல மனமொத்து படிக்க ஒரு ஆள் படிக்க எனக்கும் படிக்கணும் போல இருக்கும். ஆனா படிச்சா என்ன சொல்லுங்க பாப்போம், அவையோட சேர்ந்து படிச்சா தானே நல்லா இருக்கும். அந்த சில பேர் சேர்ந்து படிச்சா என்ன நடக்கும்டா, ஜெயன் சார் பாடுறார் சரியா, சிந்தனைக்கு பிறகு பாடுறார். நீங்கள் யாருக்கு யாரோ இந்த மாதிரி பிள்ளையா அந்த ராகத்தை பாடிட்டீங்கன்னா ஜெயன் சார் மோன் சொல்லிப்பாரு, தான் பாட தன்னை குழம்பி போட்டாங்க. அது இல்ல, அந்த முன்னுக்கு பின்னுக்கும் பாடுறதா சரியில்லாம இருக்கு, அழகு இல்லாம இருக்கு, சூழ்நிலை இருக்கும்போது அழகு இல்லாம. ஆகையினால காய்ச்சலை சிந்தனை நேரத்தில் சேர்ந்து பாட திட்டமிட்டு பாடலாம். நாளைக்கு இந்த பாடலை தயார்படுத்திட்டு வாங்கோ, 6 வரி சேர்ந்து பாடுவோம் என்று திட்டமிட்டு பாடலாம். ஆனா திடீரென்று ஒருவர் எடுத்து பாடுற போது என்ன சொல்லுங்க, படிக்க கேட்காது முன்னுக்கு பின்னுக்கு தான் பாடுறது கூடுதல். அந்த வெள்ளிக்கிழமையில பன்னிச நேரத்துல எல்லாரும் சேர்ந்து படிப்பினா அந்த அவை ஒரு ஆள் தொடங்க உடனே தொடங்க போகணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் பிந்தினா ஒரு சக்கம் பிந்தினா உடனே அது சொல்றேன். அது நீங்க திட்டமிட்டு சேர்ந்து பாட வெளிக்கிறீங்க, அதுல முன்ன பின்னம் பிழைச்சா கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன். ஆனா சிந்த நேரத்துல நிறைவுல 4 வரி பாடும்போது சேர்ந்து பாடாதீங்க. ஏனென்றா அது இன்னும் ஒருவருடைய தயார்படத்துல குழப்பிடும். இல்ல இல்ல அப்படி பாடுறேன் இல்ல, பாடினா நான் அதுக்கு ஒரு வழியை மற்றமே இல்ல, நான் சவுண்ட நிப்பாட்டிட்டு படிக்கிறோம் சார். கேட்கல உள்ளுக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு தான் விட்டு விட்டுறோம். இன்டர்நெட் இன்னைக்கு 4 வீட்டு பாட்டு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. மன்னிக்க உள்ள வாரேன். எனக்கு படிவா வந்துட்டுதா என்ன குரல்? இல்ல இல்ல இப்ப வருது. நல்லா பற்றி நாங்கள் அந்த தவக்கால சிந்தனை நேரத்துல அதை முயற்சி செய்து பார்த்தோம். அதாவது அப்படி பாடும்போது ஒரு ஆளுடைய குரல் முந்தியும் ஒரு ஆளுடைய குரல் பிந்தியும், அப்ப இந்த டிஃபர் பண்றதாலே ஒன்றுமே சேர்ந்து பாட முடியாமல் ஒரு நிலைமை இருந்தது. அதனாலதான் அதை தவிர்த்து கொண்டோம். இல்லாட்டி சேர்ந்து பாடுறது அது நான் இங்க இருந்து இப்ப சிஸ்டராக்கள் பாடும் போது கூட நான் இங்க இருந்து வாய்க்குள்ள முணுமுணுத்துக் கொள்றது அந்த ராகத்தையும் அந்த வார்த்தைகளையும். ஆகவே ஆனா அந்த சேர்ந்து பாட எவ்வளவு விருப்பம் தான். ஆனா அந்த இல்ல இல்ல அது என்ன பண்ணுங்க, நீங்க தொடங்கிக்க நானும் உடனே தொடங்கினா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். கொஞ்சம் விட்டுட்டுனா அது பின்னுக்கு தான் வரும். இந்த சூழ்நிலை நாங்கள் நான் செய்து பார்த்தேன். சூழ்நிலை நான் செய்து பார்த்தேன். ஆனா அது நேரம் கொஞ்சம் ஒரு செகண்ட் அப்படியே அந்த வித்தியாசம் சில நேரங்கள்ல. பதிலும் சொல்லி ஆகிட்டு சிந்தனையத்தில் பாடுற பாட்டை சேர்ந்து பாட வேண்டாம். ஆனால் நீங்கள் மனதுக்குள்ளாகவோ வாய்விட்டோ சிந்தனையில இருக்கிறவர் அவர் உண்மையிலே அவர் சிந்தனையில இருக்கிறவர் சிந்தனைக்கு சொல்ல வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இதுல பங்கு கொள்ற அதான் நாங்கள் சொல்லுவோம் அனைத்து பாமுக உறவுகட்கும். அது சமயம் என்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அனைத்து பாமுக உறவுகட்கும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுறது. ஆகவே
அந்த வார்த்தையில நிலத்திருந்து இதுன்றது இங்க ஒன்றும் நீ இந்த சமயத்தை விட்டுட்டு இங்கால வான்னு சொல்லி சொல்றதுன்ற உள்நோக்கம் அல்ல. எல்லோரும் இந்த உலகத்துல மனிதத்தோட மாண்போட வாழணும்ன்றதுதான் அதனுடைய கருத்து. சில நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக்கல அது சமயத்துக்கு அப்பால் பட்டது. பொதுநல சமூக நல இதோட தான் அந்த கிறிஸ்தவம் எப்பவும் சமூக நல இதோட தான் அந்த கருத்துக்களை சொல்லுவது. ஆகவே இங்க சமயமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அதுல எதிர்கருத்துகளும் இல்லை. அந்த நிலையில இருக்கைகளை எல்லாரும் இப்ப சாதாரணமாக பொதுவாக இப்ப சிந்தனை செய்யல. இப்ப சகோதரி ஜியா நடேசன் இல்லாட்டி சகோதரி நேவிஸ் பிலிப் அவர்கள் அந்த கருத்தை சொல்லும் போது நாங்கள் இங்க கேட்டுக்கொண்டு அதை ரியலைஸ் பண்ணி இதுல என்ன இது அப்படி என்று சொல்லி எல்லாத்தையும் கேட்டு துசிச்சு அப்படித்தான் இருக்கிறது. அது நோமல். அது என்னென்ன சொன்னால் இது this is pursued by the Holy Spirit. அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தூண்டுதல், ஒரு கொடை இது. ஆகவே அதில் நாங்கள் இப்போ கவனமாயிருப்பினோம். அது நான் மட்டுமல்ல, நச்சிந்தனை ஆரம்பிக்கிற சகோதரிகள் எல்லோரும் அவர்கள் அதில் கவனமாயிருப்பார்கள். ஆகவே இப்போ தச்சலாம் நான் ஒரு தவறான ஒரு இதெல்லாம் இப்போ தம்பி பாலன் சில நேரம் சில விஷயங்களை சொல்லியிருக்கல, அதை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கீங்களா? எங்களுக்கு சில தவறுகள் என்ற தம்பி தெரியும் தானே, அவர் ஒரு சைவ சமயத்தில் இருந்து வந்தவர், அவருக்கு சில விஷயங்கள் விளங்காமல் இருக்கலாம் தம்பிக்கு. ஆகவே அந்த தவறுகளை நாங்கள் அவற்றை கருத்துக்களை கேட்கல. அதில் சில தவறுகள் இருந்தால் அவர்களை சுட்டி காட்டி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி அதை ஏர்ல அதாவது காற்றலையில சொல்லாமல் சில நேரம் டெலிஃபோன் அடிச்சு என்ற நேர சொல்றதும் நல்லா இருக்காது. ஆகவே அவருக்கு ரகசியமாக அடிச்சு பர்சனலாக அடிச்சு அவருக்கு அந்த விஷயங்களை சொல்லிக் கொள்றது. ஆகவே இந்த இதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு அது முக்கியமாக அவர்களுக்கு அதை விளங்கிக் கொள்வார்கள். மற்றது சில நேரம் நல்ல சொற்களை சொல்லுங்கோ, மெலடி என்று சொல்லாதங்க, விதவை என்று சொல்லாதீங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அவர் அடுத்த முறை அதைத்தான் சொன்னாரு. வேதாமத்திலே அப்படி இருக்குதான். அது இப்பதைய சொற்களுக்கு அது ஒரு இல்லாத இதுல இப்ப கரத்தமே அதாவது நான் இதை சொல்றேன். நான் இப்ப கிறிஸ்து பிறக்கிற காலம் டிசம்பர். இப்பதே அந்த சுசத்தை சொல்லுவேன். அப்ப நான் அது 2-3 நேரம் சொன்னேன். நான் அவர் சொல்லுவார், நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரேன், நானுடைய மாத்திலான்னு சொல்லுவேன். அவகாலத்துல இயேசு பிறப்பை பற்றி சொல்லுவார். இப்ப இயேசு பிறப்பை பற்றி சொல்லி கொண்டு இருந்தார். பிடிபட்டது இந்த இயேசு பிறப்பையில இது ஆண்டவர் பிடிபட்டது அதெல்லாம் சொல்லி கொண்டது. அப்ப நான் உடனே அடித்து சொன்னேன், நான் இது இந்த காலத்துல சொல்லி கொடுத்துறாங்க அப்படி 2-3 நேரம் சொல்லி கொடுத்தா. அதை வகுத்திருக்குது அந்த காலத்துல முடிக்கணுமாமண்டு சொன்னாரு. அந்த அத்தியாயம் முடிக்கணுமாமண்டு இல்ல அப்படின்றதுல அந்தந்த காலத்துக்கு ஏன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் திருச்சவே அதை வகுத்து கொடுத்துருக்குது. இந்த காலம், இந்த இது, இந்த வார்த்தைகள். அதாவது தம்பிக்கு வணக்கம், காலை வணக்கம் தம்பி. ஒளிச்சிருந்து கேட்டு இருக்கிறார். மன்னிக்கணும், அதிகாரிகள் எல்லாருக்கும் அதிகாரி உட்பட எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நகை முழுக்கினான் போட்டோல தெரியுது நித்திரியானோட அது நல்லா இருக்கு, போட்டோல தெரியுது. நான் என்ன 6:10 முழுக்கிட்டேன். அப்ப திருப்பி ப்ரே பண்ணி இருந்தது, அப்படியே எதிராக போயிட்டேன். நான் கீழே படக்குனா இப்போ வைஃபும் எங்களை பாப்பியும் வச்சுக்கிருந்தாங்க. அவங்க கீழே டக்குன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சு பார்த்தா ரேடியோ அப்பா வந்து முடிஞ்சினா நித்திரை அமர்த்தி விட்டு. சரி, நித்திரை அவசியம். அப்படியா உங்களை மறந்து தூங்கினது மகிழ்ச்சியான விஷயம். நான் என்ன கேட்டேன் என்றால், இப்போ இன்னும் ஒருவர் பாட்டை நாங்கள் கேட்கவில்லை, இன்னும் ஒருவர் சிந்தனையை கேட்குறோமா என்றது இல்லை. இப்போ கேட்டிருந்தா உடனே சொல்லியிருப்பேன், டேவிட் அண்ணா இது பாடினார், ஜெயானசன் இதை பாடினவர் என்றதுக்காகத்தான் அதை தூண்டி விட்டிருந்தேன் நான். இப்போது அப்போ நீங்கள் மனமொத்து வெளியில் கேட்கத்தக்கதாக சேர்ந்து பாடினாலும் ஒரே ராகத்தில் பாடினாலும் என்று சொல்லி அப்படித்தான் ஆண்டவர் கேட்குறாருன்ட்டு உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளாதீங்க. மனதில் என்ன வருதோ, இது ஒன்றும் இசை கச்சேரி இல்லை, மனதில் என்ன தோன்றுதோ அதை பாடலாம். அது முன்னும் பின்னும் இருந்தால் இப்போ எங்களுக்கு என்ன இல்ல. இப்ப வணக்கம், இதுல இருந்து இப்ப நாங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து படிக்கிறபடியா தான் அப்படி வருது. முந்த நாள் இல்லை, அது அப்படி
ஒரு பிரமை எங்களுக்குள் நாங்கள் ஜூமில் பாடி பழகி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அந்த அந்த மைனூட்டான செகண்ட் என்று சொல்வார், நுண்ணிய வினாடி துளிகளின் பிளவுகளுக்குள் மாற்றம் கண்டிப்பா வரும். அதே மாற்றம் ஆலயத்துல முந்த நாள் ஒரு இறப்பு இது நடந்தது. அப்ப எனக்கு அந்த பாட்டு அவை ஒரு புத்தம துண்டு மாதிரி அடைக்கிறவே அது எனக்கு கிடைக்கல. என்ன நிறைய சனம் பண்ணபடியா எனக்கு கிடைக்கல. நான் இங்கால பின்னக்கு நின்றேன்னா அப்ப எனக்கு என்னை கூட்டியல் போனவர்கள் சைவ மதத்தவர்கள். அப்ப அவைய பக்கத்துல இருந்தது. எனக்கு பாட்டு முழுக்க பாடம். நான் கொஞ்சம் பின்னத்தான் படிக்கிறது தானே கோயில்ன்னுட்டு அவங்ககிட்ட இந்த பாட்டு புத்தகம் இல்லாம கூட படிக்கிறீங்களாங்க. அதுதான் எங்களுக்கு சின்ன வாங்கி கோயிலுக்கு போய் எல்லாரும் படிக்கும்போது அந்த எங்களுக்கு அந்த இசையும் என்ன மாதிரி என்று தெரியும், பாடலும் பாடம். அப்ப அதில் அந்த அந்த படிக்கின்ற போய் நான் உங்களுக்கு படிக்கிறோம். அது சில எல்லா பாட்டும் உங்களுக்கு பாடம். ஆமாம். இப்ப வந்த புது பாடல்கள் இப்ப இங்க வந்த அப்புறம் இந்த இந்தியால இருந்து வந்த புது பாடல்கள் பாடம் இல்லை, மற்றும்படி கூடுதலா இல்ல பாட்டு. இப்ப இந்த கோயில் வழிய கேவலால படிக்கிற பாட்டு எல்லாம் கொஞ்சம் பாடமாக வந்துட்டு. என்னென்னால் இப்போ சிலர் சினிமா பாடல்களில் அத்துப்படியாக இருப்பார்கள். எதை கேட்டாலும் உடனே பாடுவார்கள், தெரியும், கதவசனம் எல்லாம் சொல்லுவார்கள். அவருடைய மனம் அந்த பகுதிக்குள் நிலைத்திருக்கும். இப்போ நீங்கள் கடவுள் பாடல்களை நிறைய கேட்குறதாலையும் நீங்கள் பாடுறதாலையும் அது தேடுறதாலையும் உங்களுக்கு இந்த பாடல்களில் பரிச்சயம் வரும். அது சிறப்பு, அது சிறப்பு. அதனால் இன்னும் ஒரு பேருக்கு எனக்கு இது தெரியும் வேண்டும் மேதாவித்தனம் காட்டக்கூடாது. எது தெரியுமோ அதுவும் தெரியும் வேண்டும் மேதாவித்தனம் காட்டுறது தவறுன்னு நினைக்கிறேன். சொல்ல வந்த கருப்பொருள் இதில் நீங்களும் சேர்ந்து ஒருவர் சிந்தனை சொல்கிற போது சிந்தனை சொல்லுபவர்கள் கூட மற்றவருடைய சிந்தனையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வேறு கதையில் வேறு கவனத்தை அந்த அவ்வளவு நேரத்தையும் அந்த ஒரு 20 நிமிடத்தை மட்டும் சிந்தனைக்கான நேரமாக நீங்கள் மனம் ஒன்றித்திருக்கலாம் என்று நான் உங்களோடு பேசுகிறேன். நான் அதை கேட்குறேன். நான் எனக்கு அதில் ஆர்வம் இருக்கோ இல்லையோ ஒருவர் சொல்கிற போது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அதுக்குள்ளே என்னுடைய ஒரு பலமான பக்கம் வேணுண்டா அதுக்குள்ளே போய் பிழை பிடிக்கிறது. அது சில வேளை சில பேருடைய மூக்கெல்லாம் அப்படி சளிஞ்சு போய் கண்ணெல்லாம் கோபமாக இருக்கும் என்னை பார்க்குற போது. அது சில வேளையை நான் அடக்கம் பண்ணுவேன், சில வேளை கேட்டுருவேன். ஆனால் மற்றவர்கள் நீங்கள் பாடலை கேட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு தான் கேட்டபோது ஒருவரும் இன்னொருவருடைய பாடலை சொல்லவில்லை. அது பிழை இல்லை. ஆனால் அதை இப்படி செய்தால் என்ன இனி வரும் காலங்களில் காற்றோட்டதாட்ட நாளை நேரில் இருக்கோ காலையில்? நாளை காலை நேரில் இருக்கோ திங்கட்கிழமை? முன்னறிவித்த தந்தபடி தொடங்க வேண்டும் இல்லையா? அவர் எதுக்காக லீவ் எடுத்தாரோ அந்த வேலையில் ஒன்றும் வீட்டில் முடியல, அவரே அறிவிக்க கடவாராக. ஆனால் சத்தங்கள் கேட்காதுன்னு நினைக்கிறேன். அதனுடையால் வரலாம் என்று கேட்டுக்கொள்வோம் கண்டிப்பாக. சிறப்பு. அவை மற்றது அது மட்டுமண்டில்லை. இப்போ இன்னும் ஒருவர் வேறு ஏதோ பேசுகிறார் அரசியல்னு வைப்போமே, எனக்கு பிடிக்கல அரசியல் என்றாலும் ஒருவர் சொல்லும்போது அந்த இடத்துல நின்றா அது இருக்க காதில் கேட்டுட்டு போகிறதுல இன்னும் பிரச்சனை இருக்குது. திருப்பி போய் சண்டை பிடிக்க தேவையில்லை. எனக்கு ஆர்வம் இல்லாத பகுதி நாங்கள் விலத்தி போயிடலாம். ஆனால் நான் கேட்க மாட்டேன், நீல ஹாயோடா இப்போ வாய மூடு என்று கேட்குறதெல்லாம் ஒரு அநாகரிகமான செயல். அதுக்காண்டி தான் சொன்னேன், எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்காது. ஆனால் எங்களுக்கு கேட்குற இன்னும் ஒருவன் பேசுகிற போது இருக்கிறது. போன வெள்ளிக்கிழமை அவருக்கு வயது 80 தாண்டிட்டுது. அவர் இங்கே 78ஆம் ஆண்டு வந்த ஒரு வைத்தியர், அதுவும் சைக்காட்ரிக் டாக்டர். இப்போ ரிட்டையர் பண்ணிவிட்டு 3 நாளைக்கு ஒருக்கா டயாலிசிஸ் செய்கிறவர், ரத்த மாற்று செய்கிறவர். ஆனால் நடந்து போய் செய்துட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி ஆம்புலன்ஸில் வீட்டை வருவார். என்ன வரும்போது அவர் சக்தி இழந்து விடுவார், நடந்து தான் போகிறார். அன்றையும் இந்த மத்திய லண்டன்லேருந்து கிழக்கு லண்டனுக்கு ஒரு தடி மட்டும் ஊண்டி கொண்டு வந்தவர். அப்போ அவர் சொன்னார், எவ்வளோ நேரம் கதைக்க கேட்டிருந்தார். அவரை அங்கங்கே பார்த்துருக்கிறேன்னு கண்டதில்லை, கதைக்க வேணும். ஏன்னா நான் ஒரு இடத்துல என்னுடைய பேச்சு அவருக்கு ஏதோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இந்த வரைக்கும் தெரியாது, இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்னால் 2 மணித்தியாலம் எனக்கு இருக்குது. அதுக்கு பிறகு நான் என்னுடைய கணக்காளர்கிட்ட போகணும் என்று வெள்ளிக்கிழமை சொன்னாங்க. சந்தித்தது 11 மணிக்கு, அவர் விடைபெறும்போது 6 மணி, 7 மணித்தியாலம். வாணியும் பார்க்குறாரு. இப்போ வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ இருக்கையாரை விட்டிடம் இருந்தபடியாக
ஆனால் ஒன்றை உணர்ந்து கொண்டேன் அன்றைக்கு. அவர் சைக்காட்ரிக் என்றால் மனிதர்களோடு பேசித்தான் சிகிச்சை கொடுக்குற அவருடைய துறையே அதுதான். அப்போ 40-50 வருஷம் வேலை செய்திருக்கிறார் இங்கிலாந்தில். பெருதனியாவில் தான் குவாலிஃபை பண்ணி 6 வருஷம். அப்போ அதுக்கு பிறகு தான் யோசித்தேன், சரி எனக்கு பிரச்சனை தான், 2-3 எனக்கு லீவு நாள், 2-3 அப்பாயின்மெண்ட் இருக்குது, என்ன செய்கிறது, இவரை ஒரு கழிக்கையில் அது இன்னொருக்கா வாங்கோ பெரியவரேன்னு சொல்ல முடியாது. பெரிய அறிவாற்றல் மிக்கவர் நிறைய. அவருக்கு என்ன பிடிச்சு கொண்டேன்னா அவர் சொல்கிற தலைப்பு முழுக்க நான் பங்கு பெற்றின தலைப்புகள். ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஆன்ற போது நான் இப்போ சொல்ல வந்த கருத்து என்னென்னு சொல்லி சொன்னால், அப்போவும் நான் யோசித்தேன், நான் சரி என்னுடைய நேரம் மட்டும்தானே, இது என்ன இது ஒவ்வொரு நாளும் 24 இருக்குல்ல, அப்பாயின்மெண்ட்டை திங்கக்கிழமை வச்சா போகுது, ஒன்றும் பெரிய தலைபூர காரியம் இல்லை. அவர் பேச வேணுமென்று அவர் தன்னை வெளிப்படுத்த வேணுமென்று துடிக்கிற நேரத்தில் நான் கேட்டுட்டு போனால் என்னண்டு. ஆனால் ஈட்டில் எனக்கும் நிறைய அறிவு கிடைச்சது. அவரை கொண்டு திருப்பி ஸ்டேஷனில் இறக்கும் போதும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், நான் நிறைய உன்னிட்ட இருந்து கேட்டுக்கொண்டு போகிறேன் தம்பி, நீ ஒரு புத்தகம் எழுத முயற்சி செய் என்றார். அவசரமாக இறங்குற போது நான் இது எனக்கு வேற அதை எழுதுறேன்டா பஞ்சு, இப்போ கூட காட்டிலையில் ஒரு புத்தக வெளியிடு வாழ்த்துறை கேட்டு இப்போ ஒரு கிழமையாச்சு நான் இன்னும் தொடங்கவே இல்லை, இது ஒரு பிரச்சனை, வாயால் சொல்லிட்டு போயிடுறேன்ட்டு. அப்போ சொல்லி போட்டு சொன்னால் பிறகு வீட்டை போய் டெக்ஸ்ட் பண்ணினவர், எல்லாத்துக்கும் சந்தோஷம், நீ புத்தகம் எழுதத்தான் வேண்டும், காரணம் உன்னுடைய இந்த அனுபவம் பலருக்கு தெரியாது. இந்தியன் ஆர்மிக்கு பிறகு வந்தவரெல்லாம் பொலிட்டிக்ஸ் காய்க்கிறார்கள். இப்போ டேவிடன்னா சொல்லுவார், அந்த காலத்து கதைகள் எல்லாம் சொல்லுவார். இப்போ அவர் போலத்தான் இப்போ அவருடைய தனக்குள் மறைந்திருக்கும் உண்மையான சம்பவங்களை குறிப்புகளாகத்தானே எழுதி வைக்காட்டி அது வீணாகிரும் இல்லையா என்பது போல. ஆனால் இப்போ இந்த இடத்தில் சொல்ல வந்தது என்னென்றால், இந்த காது நீண்டு இருக்குது, எனக்கு பிடிக்காட்டில் மற்றவர்கள் பேசும்போது முகம் சுளிக்காமல் கேட்குற பழக்கத்தை, குறைந்த நாகரீகத்தை நாங்கள் கற்றுக்கொள்வது நல்லது. இது கணவன் மனைவிக்கு இடையில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில், சகோதரங்களுக்கு இடையில், அயல் வீட்டாருக்கு இடையில், தெரியாதவர்களுக்கு இடையில், வேலையில் ஒரு சொல்லியா தொடங்கிட்டார் வாயை முடுங்கோ இவர் அலட்ட தொடங்குகிறார் என்று ஒருவரை தடுக்காமல் பேசுகிற ஒருவரை சில வினங்கள் பேசலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது பற்றி ஏதாவது உங்களுக்கு சிந்தனை இருந்தால், அனுபவம் இருந்தால் சொல்லுங்கோ. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் பொது சிந்தனையில் வேறு யாராவது சொல்ல, ஏன் இந்த வீடியோ கடை 2 எல்லாரும் மூவ் ஆகிட்டுது, எங்கள் நெய்சிலிப்பவர்கள் எங்கே போட 2 கிழமை பிறகு வந்தவர் மியூட் எடுக்காமலே சிந்தனை சொல்ல தொடங்கிட்டார். இன்றைக்கு ஆளையும் காண இல்லை. ராஜினி அல்ஃபோன்ஸ் அவர்கள் நான் சொன்னால் மற்றவளமாக அந்த கேமரா கண்டுபிடிச்சி மாற்றுங்க ஐபேடில் இல்லை. சிவாஜினி அவர்கள் என்ன ஒளிஞ்சிருந்த கதை கேட்குறீங்க? ஒரு கவாரன் ஜேனன் சொல்லுங்க. 2 தகவலை கொடுக்குற மரண அறிவித்தல் 2 சொல்லலாம் உங்களுக்கு. கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமாம், அந்த சிங்கராயர் பயணம் பெறு நிகழ்வுக்கு வந்தவர் அவர். அது அண்டே நிகழ்ச்சியில் சொன்னார்கள் போன வியாழன். சந்தியாகு அவர் இறைவரம் அடைந்துள்ளார். மற்றது சிவ வினோவன் அவற்ற தகப்பனாரும் வந்துட்டார் நேற்று. தகப்பன் எங்கே இருந்தவர்? இங்கே தான் தாயாரை 2 கவிதை நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்தவர். தகப்பன் இருப்பது தெரியாது. ஓ சரி, சுயனமா இருந்தாரோ? ஆமாம், ஆப்ரேஷன் செய்திருந்தவர் நேற்று அடைந்துட்டார். 2 பேரும் ஜெர்மனியில். ஆமாம் ஆமாம். அவர் சிங்கராயர் அவர் ஃபாதரோ? இல்லை அவர் சும்மா அந்த ஆன்மீக பணிகள் எல்லாம் எங்களோட ஒளி விழாக்கெல்லாம் அவர் தான் தொகுப்பாளராக செய்கிறது. 12 வருஷங்களோடு பயணித்தவர் அவர். என்ன ஆமாம், அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுறது இல்லாமல் அந்த ஆலோசனை நிகழ்ச்சி நிரல்கள் எல்லாம் செய்வார். மற்ற நாட்டுக்குத்து அதுக்கெல்லாம் அவர் நடிச்சிருக்கிறார். நாட்டுக்குத்துக்கெல்லாம் நல்ல ஒரு ஆன்மீகத்தில் சரியான பங்களித்தவர்கள் அதிகமாக. எல்லாரோடும் எல்லா ஃபாதர்ஸும் பயணித்தார். அவர்களுக்கு எல்லா ஃபாதர்ஸும் இரங்கல் உரை அனுப்பி இருக்கணும் எல்லாரும். அவருக்கு நீங்கள் அவரை பயணம் கொண்டு வந்திருந்த நீங்கள்? வந்தவர் கதைக்கு எல்லாமே அவரை தான் கூப்பிட்டேன்னா. அவர் சுயனமாக இருந்தார். வாய் வந்திருந்து காய்ச்சவர் பக்கத்தில் இருந்தவர், கதைக்கு இல்லாமல் இருந்தவர். இல்லையே, அப்போ முற்றத்து மலர்கள் யாரோ ஒருவர் கொண்டு பயணர்களுக்கு கொண்டு வந்தேன். அதில் நான் இறுதியில் ஒரு கருத்து சொன்னான், இப்போ ஞாபகப்படுத்தலாம். அவருக்கு நேரவே சொன்னான், அங்க இருக்க எங்கட அப்பாட பிரிவு நேரம் வந்திருக்கீங்களா கேட்டீங்க, ஆதரவு வேற ஒன்று கேட்ட நீங்க என்ன இல்லை சர்ச்சில் வந்திருந்து அந்த வழிபாட்டை நடத்தி
வழிபாட்டை நடத்திய ஃபாதர் வந்து கடைசியில் உங்களோட பிரார்த்தனைகளில் சொல்லுவினம் நினைக்கிறேன். நீங்கள் அயலாருடன் நட்பு பாராட்டுங்கன்னு உடனே நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு எல்லாம் கை கொடுப்பீங்களே எல்லாம் சொல்றது. இவர் எனக்கு பக்கத்தில் இருந்து கை தந்தவர். அப்போ முடிஞ்சதுக்கு பிறகு நான் கேட்டு நான் டோட்மன் பொன்மாலை பொழுது என் குழப்பினீங்களேண்டு. இது உங்களோட நிகழ்ச்சியில் சாடமாடைய கேட்டான், அவருக்கு அது ஞாபகம் இல்லை. அதாவது ஃபாதர் இமானுவேல் இவர்கள் போன்றவர்கள் புலிகள் இயக்கத்தினுடைய ஜெர்மனி கிளைக்கு பயந்து வாழ்ந்தவர்கள், அல்லது மாறி சொல்லலாம் அவர்களுடைய ஒரு அடியாட்களாக எடுபடிகளாக இருந்தார்கள். இவர் டோட்மன்ல நாங்கள் அந்த ஃப்ரீடம் பாம்பில் செய்த பொன்மாலை பொழுது இருக்கல்லோ, சிங்கர் என்னன்னு சொன்னா கொஞ்சம் முரண்பாடு பட்ட இல்லை, அது ஒரு வினாடி சொல்லிடுறேன், அதெல்லாம் மறந்து கனாலம் ஆயிட்டுது. இப்போ நான் சிரிச்ச முகத்தோட அந்த சமாதானத்தை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுட்டேன். வந்து அங்கே ஏற்பாடு செய்த 2 குடும்பங்கள்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இதை நிறுத்தணும், அப்படி